பாரஞ்சித் சார் அவரோட எல்லா படத்துலயுமே வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அட்டகத்தில என்ன ஒரு சில நடிகர். அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் வந்து என்னை பாப்புலராக பார்க்குறது வந்து அந்த மெட்ராஸ் அவர் அந்த அந்த அவருடைய படத்துல இருந்து தான். அப்புறம் கபாலியில் சரி சூப்பர் ஸ்டார்னும் போது எங்கள் எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணி நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் காலால இல்லை சார்பட்ட பரம்பரையில் அதுக்கப்புறம் மறுபடியும் நட்சத்திரம் நகருகிறதுல இருந்தேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா த்ரோ பண்ண போறது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால வந்து நீங்க வரும்போது நமக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்ல, அப்படி ஆயிடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து உங்களுக்கான இடம் வந்து தமிழ் சினிமால கிடைச்சிச்சா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வரும்போதே நான் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இலக்கு அடையணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்லாம் இல்லை. நான் நடிகராக வந்தேன், எந்த பிளானும் இல்லாமல் வந்தேன். இன்னும் ரொம்ப பிளான்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துக்கு போய் அடையணும்னு இல்லை. எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐ திங்க் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு விஷயந்தான். எனக்கு பெரிய கோல் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஆனால் நான் சில விஷயங்களை பண்ணணும்னு நினச்சதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த திங். அதுதான். அப்புறம் வந்து ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், ஒன்று சூப்பர் ஸ்டார், இன்னொன்று வந்து லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணது வேறு வேறு டோட்டலாக, அது ரெண்டுமே வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப அதான் நான் நிறைய பேட்டியில் சொன்ன மாதிரி தான், ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், வெரி சிம்பிள். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தோடு போவோம், அவர் ஒரு பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம கூட ஒரு 10 நாள் என் கூட நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அதை யோசிச்சு பார்த்தா கூட நல்லா இருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அதை பற்றி யோசிச்சாலே. இதேமாதிரி இவங்க கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்ககிட்ட அவ்வளோ பெருசாக பேசிக்கல, பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப தரோ ப்ரொஃபஷ்னல், ரொம்ப கரெக்டாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ வந்து சார்ல்ஸ் வினோத் அப்படின்ற பேர் வந்து தமிழ் சினிமால ரொம்பவே பிரபலமான பேரா இருக்கு. பிரபலம்லாம் இல்லை, சும்மா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ நீங்க வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாமா சார்? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மலாக வேறு 9 to 5 ஜாப் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங்ன்ற இதில் வந்து நான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 8 வருஷம் அதில் தான் வேலை செஞ்சேன். காலேஜ் முடித்து கல்லூரி முடித்து நான் வந்து அங்கே தான் வேலை செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய அவர் என்னை வந்து இது பண்ணி ஊக்குவிச்சு, நீ ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு நடிக்கலாம் தெரியாது. அப்புறம் நான் நடிக்கிறதுக்கு நான் எப்படி நடிகன் ஆகணும் அப்படின்னும் போது நடிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் முறையான பயிற்சி பள்ளிகள் நடிப்புக்குன்னு பெருசாக இல்லை. அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பக்காவாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒன்று எப்படி பண்ணணுன்னா, ஒன்று மேடை நாடகங்கள், தியேட்டர், அதாவது அந்த மாதிரி மேடை நவீன நாடகங்கள், இல்லை ஸ்ட்ரீட் தியேட்டர், இல்லை ஃபோக் தியேட்டர், இந்த மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி நீங்கள் அங்கே வந்து நீங்கள் நடிப்புனா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய ஆரம்பிச்சாதான். கற்றுக்கிறது இல்லை, நடிப்பு எனக்கு பொறுத்த வரைக்கும் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி புரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் நாடகத்திலேருந்து அப்படியே சினிமாவுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபைடான கொஸ்டின் இருக்கு, என்னன்னா பாரஞ்சித் சார் அவரோட எல்லா படத்துலயுமே வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபிக்னா என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான், ரஞ்சித் தான். அட்டகத்தில என்னை ஒரு சில நடிகர். அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் நான் வந்து என்னை பாப்புலராக பார்க்குறது வந்து அந்த மெட்ராஸ் அவர் அந்த அவருடைய படத்துல இருந்து தான். ஸோ அந்த கதாபாத்திரம் அவ்வளோ ரொம்ப முக்கியமான, ரொம்ப அழுத்தமான ஒரு கதாபாத்திரன்றனால இப்போ வரைக்கும் எல்லா படங்கள்லையும் இல்லையே நான். அதுக்கப்புறம் கபாலியில் சரி சூப்பர் ஸ்டார்னும் போது எங்கள் எல்லாரையும் அதில் இன்வால்வ் பண்ணி அவருடைய பெருந்தன்மையில்
அவரை சுற்றி இருந்த எல்லாரையும் அவரை இன்வால்வ் பண்ணி நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் காலால இல்லை, சார்பட்ட பரம்பரையில், அதுக்கப்புறம் மறுபடியும் நட்சத்திரம் நகருகிறதுல இருந்தேன். ஸோ எல்லா படங்கள்லையும் இல்லை, இருக்கேன். ஒருவேளை அவருக்கு எங்களை மாதிரி ஆளுங்க கூட வேலை செய்யறது, இல்லை என்ன மாதிரி ஆளுங்க கூட வேலை செய்யறது வந்து அவருக்கு உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், இல்லை எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதனால வேலை செய்கிறார். நீங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் வில்லன், இந்த 2 ரோல்ஸ்லயுமே வந்து பயங்கரமா டிராவல் பண்ணிருக்கீங்க அட் த சேம் டைம்ல. ஸோ இதுல எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை, நான் 2த்துலேயும் நான் சூஸ் பண்ணலை. அது ஆக்சுவலாக என்னென்னா அது அமையிறது தான். இப்போ என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லேயே, நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் பண்ணாங்க, வில்லன்லேயே தான் பண்ணாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு, அந்த இது மாறுது. ஏன்னா இயக்குனர்களே என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வில்லனா இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பேலன்ஸ் ஆயிட்டுருக்கு, இப்படி அப்படியே பண்ணுறது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி என்னை காஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள், நான் வந்தவுடனே நான் வந்து வந்துட்டார்ரா, இவர் வந்து ஏதோ பண்ண போகிறாரு, இங்கே ஏதோ கோளாறு பண்ண போகிறாரு, இல்லை வந்துட்டார்ரா, ஏதாவது சிக்கல் உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று. ஸோ அதை உடைக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய புதுமுக இயக்குனர்கள் எல்லாம் வந்து என்னை வந்து வேறு இதில் காஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான்.